கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமா என்பதை குறித்து பார்ப்போமா. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்படி சோர்ந்து போவோமேயானால் நாம் செய்த நன்மைக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக காணப்படுவோம். எப்படி நன்மை செய்வது? நம்முடைய ஆண்டவர் நமக்கு எத்தனையோ திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை நாம் ஏற்ற சமயத்தில் அதை நாம் பயன்படுத்துகிறவர்களாக காணப்படும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவோம். எதற்காக நன்மை செய்ய வேண்டும்? நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. நன்மை செய்தாதான் நமக்கு பேரு புகழ் கிடைக்கும்னு இல்லையா? நம்ம கரெக்டாக நடந்தால் நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம இடத்துல? உனக்கு 2 துணி இருந்தால் ஒரு துணியை இன்னொருத்தங்களுக்கு கொடு அப்படின்னு இருக்காரு. ஏன்? எந்த ஒரு பொருள் நம்ம இடத்துல அதிகமாக காணப்பட்டாலும் ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு நாம் கொடுப்பது ஒரு நன்மையான காரியம். அதனால் நாம் இருக்கிறதை பகிர்ந்து கொள்வதும் ஒரு நன்மையான காரியம். இந்த நாட்களில் அநேக பிள்ளைய பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த பிள்ளைய மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு ஆசையோடு காத்து நிற்பாங்க. அவங்களுக்கு அந்த வரக்கூடிய பலன் சரியாக கிடைக்காமல் காணப்படலாம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களும் எழுந்து வரணும்னு நமக்கு திராணி இருக்கும் பொழுது இவர்களுக்கு நாம் நம்மால் இயன்ற உதவியை செய்து படிப்பதற்கு உதவி செய்யலாம். ஒருவேளை நம்முடைய சாரிகளோ யாரோ சுகவீனமாக காணப்பட்டு அவர்களை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதற்கு வழி இல்லாதவர்களாக காணப்படும் பொழுது நாம் அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படலாம். நன்றாக நாம் 3 வேளையும் சாப்பிடுவோம். நமக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காம கஷ்டப்பட்டு காணப்படுவாங்க. இதையெல்லாம் நாம் அறிந்து இருந்தும் நாம் செய்யாதிருப்போமே ஆனால் நாம் சோர்வுற்றவர்களாக காணப்படுவோம். நன்மை செய்வதில் நாம் எப்பொழுதும் சோர்வு இல்லாதவர்களாக அவர்களுக்கு உதவி செய்வர்களாக காணப்படும் பொழுது ஏற்ற காலத்திலே அறுவடை செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். கலாத்தியர் 6:8 மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதீர்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம நன்மை செய்வதும் ஒரு ஊழியம். இந்த ஊழியம் மனுஷருக்கென்று நாம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் துன்பப்படும் பொழுதோ அல்லது நாம் மனசஞ்சலப்படும் பொழுதோ அவர் நமக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். ஒவ்வொரு நாட்களிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக காணப்படும் பொழுது நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்முடைய பூமிக்கு வரும் அவருடைய 2ஆம் வருகை நாட்களிலே அவருடைய சமூகத்தில் நாம் நிற்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக நம்மில் காணப்படும் எல்லா அசுசிகளையும் நீக்கியவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பிரவேசிக்கத்தக்கதாக நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபையை தருகிறவராக காணப்படுகிறார். கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய மனது அது மற்றவர்கள் இவங்க பாவம், இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு நம்ம உதவி செய்தால் இவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்களே அப்படின்னு நம்முடைய உள்ளான மனது நம்மிடத்தில் பேசும் பொழுது நம்ம ஆண்டவருக்கும் பயந்தவர்களாக சரி இவங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கலாம். அதுக்காக ஒருத்தங்களுக்கு நான் இவங்களை நல்லா பார்க்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேற விடாது வண்ணம் அவங்க உழைப்பை அவங்க மறந்தவர்களாக காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் நாம் மற்றவர்களை தட்டி கழிக்கிறவர்களாக அல்ல, மற்றவர்களை நாம் தட்டி எழுப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். நன்மை செய்யும் பொழுதும் அவர்களுக்கு அது பிரயோஜனமாக காணப்பட வேண்டும், நமக்கும் அது பிரயோஜனமாக காணப்படத்தக்கதாக நல் முத்துக்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெறப்போகிற கிரீடத்தில் அநேக முத்துக்கள் பெறத்தக்கதாக நாம் நன்மை செய்வோம். நன்மை செய்வதில் நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நன்மை செய்யும் காரியம் ஒரு சவாலாக காணப்படும் சில நேரங்களில். அந்த நேரங்களில் நாம் அந்த சவாலை சந்திக்கிறவர்களாக, தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக, நமக்கு எதிராக அவங்க ஒரு பயங்கரமான காரியங்கள் செஞ்சிருப்பாங்க, ஆனால் நம்ம கண் முன்னால் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னா கடவுளுடைய அன்பை பெற்றவர்களாக, அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, எதிரிக்கும் நம்ம இறங்குகிறவர்களாக காணப்படத்தக்கதாக காணப்படும் பொழுது, எதிரியின் கண் முன்னால் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது
அவங்க இவனை நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்களும் மன வருந்தி என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆத்துமாவை நம்ம சம்பாதித்ததாக, அந்த ஆத்துமாவும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டதாக, ஆண்டவருக்குள்ளாக அது கடந்து செல்வதாக காணப்படும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழும் இந்த நாட்கள்ல நம்ம செய்யும் பொழுது நம்ம சந்தோஷமும் சமாதானமும் பெற்றுக்கொள்வோம். நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகளும் நம்ம அம்மா அப்பா செய்த புண்ணியங்கள் நம்மை காக்கிறது என்று நினைத்தவர்களாக அவர்களும் என்ன செய்வாங்க, நன்மை செய்கிற பிள்ளைகளாக கடந்து வருவாங்க. தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேட்டவாறு நாம நம் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியினுடைய வாழ்க்கையும் செழிப்பாக காணப்படும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம்ப்பா. நன்மை செய்கிறதில் நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாத வண்ணம் அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் அப்பா திறந்த புத்தகமாக நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். நாங்கள் செய்யும் நன்மை அப்பா என்னுடைய பெருமைக்காக காணப்படாதவண்ணம் உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக காணப்படத்தக்கதாக எங்களையும் எடுத்து பயன்படுத்தும். நீரே எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.